வாங்குங்க. சென்னையில் ஃபேமஸான அல்சாமாலுக்கு வெளியே விற்கிற பிரெட் ஆம்லேட் கடைகளை விட ரொம்ப 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 டேஸ்ட்டாக சூப்பராக, அதே டைம் நல்லா விற்காம டீ கடை ஸ்டைலில் சூப்பரான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ரீன் சட்னியும் மயோனீஸும் நம்ம வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணது தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மயோனீஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓ மஞ்சக்கரு விழுந்துருச்சு, அதனால ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தானே விழுந்திருக்கு. 2வது முட்டையை நம்ம உடைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து வெள்ளைக்கரு மட்டும் தனியாக வந்துருச்சு. ஒரு தடவை தான் துண்டு மிஸ் ஆகும் மொமெண்ட்டு. இப்போ இதோட 5 பூண்டு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. மிளகு வந்து அரைபடாமல் இருக்கும், அதுக்கடுத்து போக போக வந்து நம்மளுக்கு அரைபட்டுரும். இப்போ இதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு அந்த கடைகளில் கிடைக்கிற மயோனீஸோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அரை எலுமிச்சம்பழத்தை இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் தானே இருக்காதீங்க, அதுதான் எல்லா டேஸ்டையும் பேலன்ஸ் பண்ணி வெள்ளைக்கருவோட நெடியான அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போ அகைன் வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் லைட்டா வந்து திக்காக இருக்கும். இப்போ திருப்பியும் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக வந்து ஒரு 100 ml போல நெய் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ஒரே டைம்ல சேர்க்காம இந்த மாதிரி பிரிச்சு 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 சேர்த்துக்கிட்டேன். பாருங்க இன்னும் கொஞ்சமுமே நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக வந்து ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வந்து மயோனீஸ் ரெடி பண்ண ஆகும். மிக்ஸி ஜார் வந்து ஹீட் ஆகாத மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டி வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து திக்காயிருச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சும்மா ஒரு சுத்து மட்டும் சுத்த விட்டுட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்க இப்படி நம்ம ஆட்டணும் அப்படின்னா நல்லா குலுங்காம சூப்பராக கிரீமியாக இருக்கணும். நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டும் இருந்துச்சு, அதே டெக்ஸ்சரும் இருந்துச்சு. அவ்வளோதான், மயோனீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ கிரீன் சட்னி வந்து ரெடி பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா இலை மட்டும் வேணா தண்டோடையே சேர்த்துக்கலாம். 3 பல் போல பூண்டு சேர்த்துக்கலாம். உரப்புக்கு 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இல்லாமல் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பீஸ் போல தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் 1/2 எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுதான் புதினாவோட அந்த காரத்தன்மை எல்லாத்தையும் எடுத்து எல்லா டேஸ்ட்டையும் நமக்கு வந்து சமப்படுத்தி கொடுக்கும். அதனால நான் திருப்பி சொல்றேன், நீங்க லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து உங்களால கொண்டு வர முடியாது. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல மையா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க நல்ல கிரீன் கலர்ல சூப்பரா இருக்கு. இப்போ இதோட கொஞ்சமா உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மயோனீஸும் ரெடியாக இருக்குது, க்ரீன் சட்னியும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு போயிடலாம். இப்போ ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இங்கிட்ட நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சோம்ல, அதில் ஒரு மஞ்சக்கருவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் தூளுங்கிறனால பெப்பர் தூளே உப்பு போட்டிருப்பேன். நீங்கள் உப்பு இல்லை அப்படின்னா உப்பு தனியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கலந்து வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் காயவும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சி வரவும் நம்ம இங்கே நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை அப்படியே சுற்றி ரவுண்டாக வர்ற மணிக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்ப 2 பிரெட் துண்டுகளை மேல வச்சுக்கலாம். இப்ப ஒரு பிரெட் துண்டுல மயோனீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து கிரீமியா இருக்குன்னு பாருங்க மயோனீஸ். இப்போ இன்னொரு பிரெட் துண்டுல கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மடக்கு மடக்கிற வேண்டியதான். ஓரங்கள்ல உள்ளதை இப்படி நிமித்தி வச்சோம்னாவே நமக்கு நல்லா வந்து ஒட்டிக்கிடும். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. மயோனீஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது பச்சை முட்டை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. பெரியவங்களுமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி அப்பவே வந்து காலி பண்ணி முடிச்சிருங்க. ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்க பிரெட் ஆம்லேட். இனிமேல் அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரா வந்து பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.